நம்பி நம்பி ஏமாந்த பிள்ளைகள் இன்றைக்கு வழியே இல்லை பெரியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களுக்கிடையே இருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி இந்த மண்ணில் பயணித்து வருவோம். ஓராண்டு 2 ஆண்டு 15 ஆண்டுகளாக என் அன்னை நிலமெங்கும் அலைந்து திரியும் உங்கள் பிள்ளைகள். அளப்பெரிய கனவு, ஒரு மகத்தான கனவு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய்நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்ற கனவை கொண்டு இந்த நிலமெங்கும் கொள்ளைத்தனி வருவது கத்தி வருவது. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இல்லை, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவர்களும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு உங்கள் பிள்ளை. ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த கூட்டம் ஒரு பக்கம், உண்மை நேர்மையாக நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று எண்ணுகிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். வாக்குக்கு காசை கொடுக்கிறார்கள், பணத்துக்கு வாக்கு நம் இனத்துக்கு தூக்கு என்கிற கோட்பாடை கொண்ட பிள்ளைகள். நாங்கள் உங்களுக்கு வாக்குக்கு காசு தர மாட்டோம், ஆனால் சிறந்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, என் சொந்தங்களுக்கு நல்ல மருத்துவம் வைத்தியம், குடிக்க நல்ல நீர், படித்த பிள்ளைகளுக்கு உரிய வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை உங்கள் பிள்ளைகள் தருவோம். எங்களுக்கு உங்களை ஏமாற்ற தெரியாது. ஏன் என் தாய் தந்தையர், என் அக்கா தங்கை, என் அண்ணன் தம்பி தங்கைகள் ஏமாறுவதை பார்க்க சகிக்காமல் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். 1000 தருகிறேன், 2000 தருகிறேன், மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், 8000 தருகிறேன், 10,000 தருகிறேன். இதெல்லாம் ஏமாற்று என்பதை என் அன்பு செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேலை செய்ய வருகிறவர்கள் எதற்காக நமக்கு காசு தர வேண்டும்? நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, அதற்கு சம்பளத்தை கொடுத்து நாமே பிழைத்துக் கொள்ள போகிறோம். எதற்காக? 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய் கூட வாங்க முடியாத வறுமை, ஏழ்மை இந்த நிலையிலே 60 ஆண்டுகளாக ஆண்டு நம்மை வைத்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு அவமானம். என் ஆத்தாளுக்கும் என் அக்காவுக்கும் தங்கைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறார்கள். எப்போது 60 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் எங்க அம்மாவால் சம்பாதிச்சுக்க முடியாத நிலைமை வைத்தது யார்? என் வீட்டு வயலிலே நாட்டு நடவுக்கு, களை வரிக்க, கத்தரிக்காய் தக்காளி வரிக்க வர்ற அம்மாவுக்கு 500 ரூபாய் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. நீ 30 ரூபாய் கொடுக்குறாய் ஒரு நாளைக்கு. ஒரு இட்லி 30 ரூபாய். என்ன கணக்குது? என்ன கணக்கு? தண்ணி வாங்கி குடிக்கிற காசு ஒரு மாதத்துக்கு 30 கண் வாங்கினாலே 3000 4000 ஓடி வந்து விடுகிறது. குடிக்கிற தண்ணியை தரமாக கொடுக்க மக்கற்ற இந்த அரசு, தவிச்ச வாய்க்கு தன் நாட்டு பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்க முடியாத அரசு. எதற்கு நாம் ஓட்டு போடுகிறோம் என்று யோசிக்க வேண்டாமா? எதற்கு 2 வயசு பிள்ளையை கற்பிடித்துக் கொண்டவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கவா? 60 வயசு அம்மாவை கெடுத்துக் கொண்டவனை பாதுகாப்பு கொடுக்கவா? ரோட்டில் போறவங்க அடிச்சாலைகள் வச்சு வெட்டி கொண்டவனை பாதுகாப்பு கொடுக்கவா? நாடங்களும் சாராய கடையை திறந்து வச்சு நம்ம சொந்தங்களை எல்லாம் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கச்சி, சின்னத்தா பெரியத்தா தாலி அறுத்த கூட்டத்துக்கு மறுபடியும் ஓட்டா. என்னைக்கு மாறப்போகுது இந்த சனம்? என்னைக்கு? இத்தனை சாமி, இத்தனை கடவுள், இத்தனை தெய்வம், எல்லாரையும் வழிபடுகிறமே. எதற்கு? என்ன நினைச்சு நின்றோம்? என்ன நினைச்சு இந்த திருட கூட்டத்தை திருப்பி நாட கொடுக்கணும்னா வேண்டும்? கண்ணு முன்னாடி மலையை அறுத்துக்கிட்டு போறான், ஆத்து மணல் அள்ளி திட்டு போறான். வைகைன்னு ஒரு நதி இருந்தது, இருக்கா? வைகைன்னு ஒரு நதி, நதியில எங்கேயாவது நடுவுல புல்லு புண்ணு செடி முளைக்குமா? மரம் முளைக்குமா? மாடு மேயுமா? ஆடு மாடு மேயுது. இந்த பக்கம் நாணல் இருந்தது. எங்க மணலை அருளவன மண் வந்து மரஞ்செடி கொடி முளைச்சு மாடு ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. மதுரை நகரில் கழிவு நீர் ஓடுற, கக்குள் தண்ணி ஓடுற காவாயாக வைகை நதியை மாற்றிட்டான். நதி செத்து போச்சு. நமக்கு தண்ணி குடிக்க தண்ணி இருந்தது. நம்ம பிள்ளைக்கு எங்க இருக்கும்? யோசிக்க வேண்டாமா? திரும்ப திரும்ப இவர்களுக்கே இந்த உதய எந்த ரெட்டான இது எத்தனை நாளைக்கு கட்டிட்டு இருப்பீங்க? எது ஒன்றையும் புதுசா தேவையில்லை. செல்போனா புதுசு, காரா புதுசு, மிக்சியா புதுசு, டிவியா புதுசு. அந்த கடைக்கு போகணும். பொண்ணுமா பையனுக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, சரியான பொண்ணு. பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நல்ல பையன், சாப்பாடு நல்ல சாப்பாடு, நகைய நல்ல நகை, புடவைய நல்ல நகை. ஆனா நாட்டை அதை மட்டும் எல்லாத்துலயும் புதுசு. ஆனா 60 வருஷம் அதான் பழசு. கரெக்டான உதயசூரியன் அதையே போடுறது.
உழைக்கிற குடி உழவர் குடி. விவசாயி விவசாயி இல்லைன்னா ஏது சோறு நீர். நீ கார் இல்லாம வாழ்வ, நீ செல்வம் இல்லாம வாழ்வ, டிவி இல்லாம வாழ்வ. கொரோனா நேரத்துல இங்க போன, டிவி வாங்க போன, நகை வாங்க போன, எங்க மளிகை கடை இருக்கு, அரிசி வரப்படைக்கு சோறு இல்லாம எப்படி வாழ்வ? சோறு இல்லாம 24 மணி நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆனா 3 வேளை சோதிங்கல சோறே வந்துடுறான். சம்சாரி விவசாயி தான் தரும். அந்த விவசாயி சின்னத்தை தேடி என் ஆத்தால் அப்பனுக்கு அண்ணன் தம்பி ஓட்ட போடும். என் தம்பிக்கு இந்த தொகுதியில என் தம்பி படித்தவன் வழக்கறிஞர் படித்தான். இளம் வயதில் படிக்கிற காலத்திலிருந்து என் தோளுக்கு துணையாக நின்றவன். நான் கொண்ட கொள்கைக்கு ஒரு மகன் கோடி இல்ல, உயர்ந்த கொள்கை, காசு இல்ல, நல்ல கருத்து. என் மக்களை நல்லபடியா இந்த பூமியில வாழ வச்சிடணும். உலகத்தில் தலை சிறந்து என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு என் ஆத்தால சிறந்த மருத்துவத்தை கொடுத்து நல்ல குடிக்க நீர் கொடுத்து நஞ்சில்லாத உணவு விஷமில்லாத உணவை கொடுத்து நல்லா வாழ வைக்கிற நாட்டு மக்களின் கனவு இருக்கு. இந்த தெய்வத்தின் சன்னதியிலிருந்து சொல்ல என்னை நம்பு. உன் மகன் உன்னை ஏமாத்தம் எனக்கு தெரியாதா? அவன் 2000 கொடுக்கும்போது நான் 20,000 உனக்கு தாரேன் தெரியாதா? ஒவ்வொரு எங்க ஆத்தாக்காருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தரேன் தெரியாதா? சொல்ல தெரியாதா? நான் கேட்கிறேன், நம்ம வீட்டுல வந்து திருடிட்டாங்க ரூபாயே, திருடினவன் 2000 ரூபாய் தான் வச்சு கொடுத்தா வாங்குவியா? விளக்கு நான் தலை அடிப்பியா? சொல்லு. நீங்க வந்து ஏற்பிச்சு வந்தேன், ஆத்தா இரு திருட போறேன், திருடிட்டு வந்து உனக்கு காசு தரேன், அதுல இருந்து அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் இந்த 2000 கொடுத்தா வாங்குவியா? சேர்ப்பாங்க தேடிப்பீங்க. ஆனா நீ வாங்குறிய, திருடினவன்ட்ட வாங்குற, மறுபடியும் திருட போறவன்ட்ட வாங்குற, டோக்கன் அட்வான்ஸ் 2000. கேவலம் கேவலம். மதுரை மண்ணு மானத்துக்கு பேர் போனது. போராடி செத்தான் மானத்தை காக்க. பாண்டிய நெடுஞ்செலி ஆண்டோம் மண்ணில் அவன் பரம்பரை ரத்தம் நமக்கு ஓடும். இந்த பைத்தியக்காரன் வந்தவங்களோட திருட்டு பேட்டை நாட்டு கொடுத்துட்டு 1500 கண்ணு முன்னாடி மலையை வெட்டி கொண்டு வர. உன்னால மலையை உருவாக்க முடியுமா? மலை இல்லைன்னா மழை வருவியா? பாலைவேணமயிலாத நாடு, சுடுகாடா பீராத நாடு. 60 ஆண்டுகள் வந்து ஒரு பஸ் இருந்தா ஓட்டுறாங்க, ஓசி பஸ் ஓட்டுறான். அந்த ஓசி பஸ்ல ஐயா ஸ்டாலின், அவங்க மனைவி அம்மா துர்கா, தம்பி உதயநிதி, அவருடைய மனைவி, இல்லை ஐயா எடப்பாடி ஐயா மனைவி, அவங்கள உட்காந்து போகலாம் இந்த ஓசி பஸ்ல. நீங்க சொல்லுங்க, நாங்கள் ஓசியா போறோம், எங்க பக்கத்து சீட்ல நீங்க வாங்க, கூப்பிடுங்க, கூப்பிடு கூப்பிடு. கார் இல்ல, கார் ஃபேக்டரி. அறிவு சமூகமே, உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து எனக்கு போடணும்னு சொல்லலை, என் தம்பிக்கு போடணும்னு சொல்லலை, நல்லது எதுவாக பார்த்து போடுங்க. மதுரை மண்ணிலிருந்து மகத்தான மாற்றத்தை உருவாக்குங்க. இந்த நாட்டில் மதுரை மக்கள் மானமிக்கவர்கள், அறிவு சிறந்த மக்கள். இங்க பாரு, எத்தனையோ மன்னர் இருந்தான். சேர, சோழன், பாண்டிய மட்டும்தான் 3 சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தான். அவன் ஒருத்தன் தான். அவன் போயிட்டான். மூவேந்திரம் போனான், முச்சங்கம் போனான். கடைசியா ஒரு வாட்டை வந்தான். சொத்தம்பிட்டே விட்டு 4வது தமிழ் சங்கம் வச்சு தமிழை வளர்த்தான். வந்தால் மாணித்துவத்தை அவங்க நம்ம பாட்டேன். அவனுக்கு கண்ட நாய்க்கெல்லாம் தெருவுக்கு தெரிச்சலை இருக்கு, கட்டளை இருக்கு. என் பாட்டை வந்தால் பாண்டித்துவத்திற்கு அந்த மேம்பாலத்துக்கிட்ட மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மை வச்சுக்கலாம். நீ எல்லாத்தையும் துணைக்கணும் தெரியோட இருக்கேன். நான் ஆத்தால போட்ட கும்பிட்டு வென்றுட்டு வந்து உங்களை பார்க்கிறேன். விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற புரட்சி எப்போதும் நாம் பற்றியதை சொல்லும். எனக்கு ஒன்று இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இனக்கென்றாவும் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் நம்பி விக்னேஸ்வரன் வெல்க வெல்க வெல்க, நாம் தமிழர்.